சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. இலங்கை நுவரேலியா அருகே உள்ள சீதா எலியா என்ற பகுதியில் சீதா தேவிக்காக ஒரு கோவில் இருக்கிறது. அதன் அருகே உள்ள பாறைகளில் பெரியதும் சிறியதுமான பாதத்தடங்கள் காணப்படுகின்றன. இவை ஹனுமனின் கால்தடங்கள் என்றும், அவை சீதையை தேடி ஹனுமன் வானவீதியில் இலங்கை சென்று தரையிறங்கிய போது பதியப்பட்டவை என்றும் மக்களுக்கு நீண்ட கால நம்பிக்கை இருக்கிறது. இந்த பாதங்கள் மக்களால் தொடர்ந்து வழிபடப்படுகின்றன என்றும் கூறப்படுகிறது. தாங்கள் இந்த பாதங்களை தரிசித்த அனுபவம் இருக்கிறதா? அவை உண்மையில் ஹனுமனின் பாதங்கள் தானா? நான் நிறைய தடவை ஸ்ரீலங்கா போயிருக்கேன். நீங்கள் கூட போகலாம். நமக்கு டெல்லிக்கு போயிட்டு வர்றதை விட ஸ்ரீலங்கா போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர்றது ரொம்ப சீப்பு. இங்கேருந்து ஃப்ளைட்டே வந்து 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் தான். நேராக கொலம்போவில் இறங்குற போதே உங்களுக்கு ஒரு கார் வந்து நிற்கும். டூரிசத்தில் ரொம்ப ஆர்கனைஸ் ஸ்ரீலங்கா. அவங்க காரில் நேராக அவங்கள கண்டி கூட்டின்னு போயிடுவாங்க. அங்கே நல்ல எல்லா ஹோட்டலுமே அங்கெல்லாம் ஸ்டார் ஹோட்டல்ஸ் தான். ஸோ கண்டியில் உங்களை தங்க வச்சுடுவாங்க அன்றைக்கி. அதுக்கப்புறம் டூத் ரெலிக்குன்னு புத்தருடைய ஒரு உடஞ்ச பல் அதை எடுத்து வச்சுருக்காங்க அந்த இடத்துல. இந்த கண்டியில் இருக்கக்கூடிய புத்த மடாலயத்தில் வச்சுருக்காங்க. அது ரொம்ப சேஃபாக கண்ணாடிக்குள்ளே வச்சு அதுக்கு ஒரு மூலஸ்தானம் மாதிரி கட்டி இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அங்கே அதை பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ ஜனங்க போகிறாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் நேராக அங்கேருந்து நுவரேலியான்னு ஒரு டீ எஸ்டேட் இருக்கிற ஊருக்கு கூப்பிட்டு போவாங்க. நுவரேலியாவில் லைக் ஊட்டி, கொடைக்கானல், குன்னூர் மாதிரி அது ஒன்லி டீ எஸ்டேட். ஒரு பெரிய ஆறு, அதில் போட்டிங் கீட்டிங்கெல்லாம் போகலாம். அதுக்கடுத்து அங்கேருந்து நேராக உங்களை கதிர்காமம் கூப்பிட்டு போவாங்க. கதிர்காமம் போகிற வழியில் ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுவரி இருக்குது. சுற்றி பார்க்கலாம், தங்கலாம், என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம். கதிர்காமத்தில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். அங்கே கோயில் வந்து பெரிய அளவு க்ரௌடெல்லாம் இருக்காது. அவங்களுடைய ப்ரேயர் டைமுக்கு நீங்கள் அங்கே கதிர்காமம் போனால் அங்கே முருகர் சிலைலாம் ஒன்று இருக்காது. ஒரு கர்டன் இருக்கும். அந்த கர்டனில் முருகர், வள்ளி தேவியான்னு இருக்கும். பிள்ளையார் கோயிலுன்னு சொல்லுவாங்க. அங்கேயும் பிள்ளையாருடைய பெயிண்டிங் தான் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி எல்லாமே அங்கே தான். அந்த கோயிலுக்கு பேக் சைடில் ஒரு புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி இருக்கும். அங்கே புத்தருடைய சிலை இருக்காது. ஒரு அப்படியே ஸ்தூபி மாதிரி இருக்கும். சும்மா சுற்றி வரணும், அவ்வளோதான். ஒரே ஒரு புத்தர் சிலை மாத்திரம் இருக்கும். அண்டு கதிர்காமம் நீங்கள் தங்கறதுக்கும் இருக்குது. அந்த கோயிலில் பிரசாதம் வந்து ஒரு சக்கரை பொங்கல் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. அண்ட் எல்லோரும் வாயில் துணி எல்லாம் கட்டிக்கணும். ஒரு பெரிய ஃபார்மாலிட்டி அதெல்லாம் தூக்கின்னு போகிறதுக்கு. அந்த ஊர் ஜனங்களும் கோயிலுக்கு என்ன பண்ணுவாங்க, கடையில் பேஸ்கெட்ஸ் இருக்கும். 50 ரூபா, 100 ரூபா, 150 ரூபான்னு. அதில் பழங்கள்லாம் வச்சு எடுத்துன்னு போவாங்க. அவங்க அதை வச்சுட்டு உங்களுக்கே கொடுத்துருவாங்க. மூலஸ்தானத்தை உங்களால் பார்க்கவே முடியாது. மூலஸ்தானத்துக்கு முன்னால் நான் சொன்ன மாதிரி ஒரு திரைச்சீலை இருக்கும். அதை தான் பார்த்துட்டு வரணும். அந்த மூலஸ்தானத்துக்குள்ளே அந்த கோயிலில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் உள்ளே போக முடியும். அந்த சீஃப் ப்ரீஸ்ட் மாதிரி இருக்கிற ஆள் தான். அதுக்குள்ளே என்ன இருக்குது என்ன ஏதுன்னு யாரும் சொன்னதில்லை. நீங்கள் இங்கிலீஷில் ஒரு நல்ல புக் இருக்குது, ஸ்கந்தான்னு சொல்லிட்டு. அதை எழுதின பொம்பளை ஹில்டா சார்ட்டர்னு ஸ்ரீலங்காவில் ரொம்ப வருஷம் இருந்தாள். அப்போ அவள் அந்த கதிர்காமத்துக்கு போனது, அங்கே பார்த்தது, அதெல்லாம் வந்து ஒரு ஸ்மால் ஆர்டிக்கல் மாதிரி இருக்கா பாரு. கிரேட் சேஞ்சஸ் அது இல்லை. அந்த கோயில் எப்படி இருக்கும், அந்த பிரீஸ்ட் எப்படி மலை மேலே போய் தீவட்டி காட்டுவான், அந்த மாதிரிலாம் இருக்கும் அதில். அங்கே நீங்கள் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி மாணிக்க கங்கான்னு ஒன்று இருக்கும். அங்கே மாணிக்க விநாயகர்னு ஒரு கோயில் தனியாக இருக்கும். இதுதான் நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய விஷயம். நீங்கள் கதிர்காமத்தை முடிச்சுட்டு அவங்க இந்த ரூட்டில் திருப்பி கூப்பிட்டு வர மாட்டாங்க. ஒரு காலே அப்படின்னு ஒரு டச்சு செட்டில்மெண்ட் இருக்குது. டச்சுக்காரங்க கட்டின கோட்டை கிட்ட ஒரு சீசைட் டவுன். அந்த கல்ச்சர் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பில்டிங்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்ரீலங்காவுக்கு 60 கிலோமீட்டர் முன்னாடியே ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கும்.
அங்கே உங்களை தங்க வச்சுடுவாங்க. மறுநாள் காத்தால உங்களை கூட்டின்னு போய் ஸ்ரீலங்காவில் இருக்கிற பார்லிமெண்ட்டு வெளியிலேருந்து ப்ளஸ் அங்கே இருக்கிற 2-3 கோயிலுங்க அதெல்லாம் காட்டுவாங்க. ஷாப்பிங்க்கு கொஞ்சம் அலோவ் பண்ணுவாங்க. திருப்பியும் ஃப்ளைட் ஏறி நீ வந்துடலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப பட்ஜெட்டில் பண்ண முடியும். நீங்கள் டெல்லிக்கு போயிட்டு வர்றதை விட இன்க்ளூடிங் ஃபுட், இன்க்ளூடிங் ட்ராவல், ஏர் ட்ராவல் எல்லாம் சேர்த்து தட்ட ரேட்டுக்கு கிடைக்கும். நீங்கள் இது வரைக்கும் போனது இல்லைன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். விசாலாம் தேவையில்லை. நீங்கள் போய் ஏர்போர்ட்டில் ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தா போகிறோம், அவ்வளோதான். ஸ்டாப் கொத்தி கொடுத்துருவோம். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். தே ஆர் வெரி டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்லி, வெரி டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்லி. ஏன்னா அவங்களோட இன்கமே டூரிஸ்டத்தில் தான் வருது. அதனால் கட்டாயம் போய் பார்த்துட்டு வாங்க. இருக்கா? Excerpts from Skanda by Hilda Charlton. Sri Skanda first came into my life many years ago while I was living in Ceylon, now known as Sri Lanka. Some friends arranged for me to visit Katragama, the place of his shrine and temple, situated deep in a jungle. At 4 a.m. on the day of my pilgrimage, I was awakened and abruptly sat up, remembering my upcoming trip. Being sleepy, however, I lay down again. Suddenly, there before me was a vision of a young boy about 10 years of age. His hair was beautiful, gleaming black as a raven, and hung down to his shoulders. He had a golden crown with jewels on it. Authoritatively, he said, "Get up, come, come," which when I did not respond, he repeated in a firmer voice, "Immediately, get up and come." I jumped up. At that time, I did not know it was Muruga, as Skanda is called in his youthful form. The route to Katragama requires travel through remote territories of Ceylon. The driver asked everyone to get out of the bus to visit a small shrine and to break a coconut by dashing it on a stone before a temple. Passengers told me a European once had laughed at this ritual as he passed through this jungle. Later on in his journey, he was hurt by a rogue elephant. A few miles from the shrine, the air itself began to change. It is almost impossible to describe the feeling of divine inspiration and excitement over you as you approach the spiritual center. The air seems rarefied. It is as if light enters you and changes the atoms of your body. Miles from the shrine, everyone starts to chant, "Muruga, Muruga, Skanda, Skanda." Joy fills the heart with expectation. Bathing in the Ganga before going into the temple is part of the ritual of the shrine. The quietness of the softly flowing river and the green leaves trees overhead make you think this is what life is all about, bliss and peace. The words Shanti Shanti Om resonated in my head. I have only visited one other place on a pilgrimage where I have felt such keen expectancy and such a blissful feeling. That is at the Lourdes, France, where you walk through the fields of flowers to get to the shrine, and where I felt an inner quietness identical to that of Katragama. Once, while I was visiting Lourdes, later I arrived at Ceylon and was reluctant to give this holy water from Lourdes to my Hindu friend. I met him one day on the street, however, where he said to me, "I was at Katragama and saw your mother on a beautiful jewel throne in the jungle." I did not comprehend this, for my earthly mother had passed away long before. He became impatient with my lack of understanding and said, your mother, you know, Mary." I then asked him, "Would you like some water from Mary's spring at Lourdes?" How beautifully unified are those of the heaven worlds. Here was an ardent Hindu at Katragama seeking a Christian image of Mary in Skanda's forest. All of the higher realms are one, I thought. They work in divine unison. வெளிநாட்டில் லூர்துஸ் ஃபவுண்டன் ஒன்று இருக்குது. அந்த வாட்டர் ரொம்ப ஹோலின்னு சொல்லுவாங்க, லூர்து மாதாவினுடைய. அதை கொண்டு வர அந்த ஹில்லா சார்டன் இப்போ கதிர்காமத்தில் இருக்கிற அந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு இந்து செயின்ட்டு
ஒரு ஹோலி வாட்டர் எங்கள் அம்மா கொடுத்துருப்பாளே அது எனக்கு கொடு அப்படின்னு. அப்போது உங்கள் அம்மா தான் எப்போ போயிட்டாளேன்ற போது தெரியுது மதர் மேரி தான் அப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு லூர்து மாதா. ஸோ அந்த வாட்டை அவர் ரிசீவ் பண்ணுறாரு. அப்போ இவளுக்கு புரியுது உலகம் பூராவும் தெய்வீகத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் ஒன்றுக்கு ஒன்று கனெக்டடாக இருக்குது, தனியாக ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிறான். அங்கே இருக்கிற பிரீஸ்ட்டு ஒரு பெரிய தீவட்டி மாதிரி எடுத்துன்னு மலை மேலே போயிட்டு அதை நெருப்பு வந்து இப்படி ஆட்டுவார். நம்ம காந்தமலை ஜோதி இல்லையா, அந்த மாதிரி. இப்படி பல விஷயங்கள் அதில் இருக்கு. நல்ல புக்கு நம்ம லைப்ரரியில் இருக்கு, நீங்கள் படிங்க. Got it, Baba. On the mountain top above Katragama, the view overlooking thousands of acres of wildlife sanctuary was breathtaking. Sometimes I would sleep there and join in the pujas held on the edge of the mountain. One or two of us staying atop the mountain would gather and join the Swami for the 4 a.m. ceremony in which he would bless the world in Skanda's name. The priest would wind a cloth dipped in coconut oil atop a large stick and light it to make a great flare. We would stand there in the dark with the Swami chanting, the pungent smell of the burning oil filling the air. The soft but crisp night air would wake us up as we watched him turn to the east, the north, the south and the west, waving the flare held high. Afterwards, I would sit on the mountain top and meditate until dawn. While sitting with eyes closed one early morning after a mountain puja, with the lingering smell of the burning oil from the flare still in the air, Skanda appeared to me for the first time in his grown-up princely form. Until then, he had always appeared in the form of Muruga, the ever-youthful one. It is hard to describe the beauty of the celestial ones in this world of worries, fears and decay. Skanda appeared standing majestic, calm and quiet. His face, wondrous in appearance, emanated beauty with love and power harmonized. Skanda's crown of gold in the shape of a helmet rose to a peak, denoting the awakened 7th chakra at the top of the head. The crown was dazzling with rare gems. He sent forth a light from these stones that filled me with an unearthly bliss. As Skanda stood in front of me in his ethereal form, he extended his hand and gave me his veil or lance. Being young and impudent and not yet knowing proper protocol, instead of bowing and saying, "Thank you, Skanda," I said, "This is fine, but it is only a vision. Where is the veil?" I soon climbed down the mountain and went to the temple to show my appreciation to Skanda for his blessing. In Katragama, devotees offer baskets of fruit and flowers at the shrine to the officiating priest, who takes them behind a closed curtain for blessing. Once blessed, the fruit is cut into pieces. ஓகே, இதெல்லாம் அந்த புக்கில் இருக்குது, படிங்க. அண்ட் அந்த அம்மாவுக்கு பிற்காலத்தில் பிள்ளையாருடைய தரிசனமும் கிடைக்குது. இவ முருகனையே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாள் பிள்ளையார் சொல்கிறாரு, நானும் முருகனை மாதிரி அழகாக தான் இருப்பேன், ஆனால் இந்த யானை முகம்ன்றது பெரிய ஒரு கதை, அதெல்லாம் சொல்லுவாங்க. எதனால் யானை முகம் வந்தது, கஜமுகாசுவரன் அசுரன் அழிக்கிறதுக்காக ஒரு யானையை தேர்ந்தெடுத்தாங்க, அப்படியெல்லாம் கதையெல்லாம் சொல்லுவார். சொல்லிவிட்டு ஏன் இது கூட நல்லா தானே இருக்குது, குழந்தைங்கள்லாம் யானை மூஞ்சி பார்த்தா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கலாம் பிள்ளையார் சொல்லியிருப்பார். அந்த அனுபவங்கள்லாம் தான் எழுதுகிறான். அதுக்கப்புறம் அவர் நியூயார்க் போயிடுறான். நியூயார்க்கில் இருக்கிற ஒரு கோயிலில், பிள்ளையார் கோயில், நான் கூட போயிருக்கேன் அந்த கோயிலுக்கு. அங்கே ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கையில் நெருப்பு சட்டி எடுத்துக்குவான். அவள் உடம்புல முருகர் வந்து பேசுவார். அந்த மாதிரி பேசினதெல்லாம் தான் அதில் எழுதியிருக்காங்க. அதில் அந்த நியூயார்க் கோயிலில் 1984 அவன் என்ன பேசினான், ஆன் பிஹாஃப் ஆஃப் முருகன் என்ன பேசினான்றதை படிப்பாங்க. The Western year 1984 is about to begin. It is a crucial year, a harbinger of the darkness that is about to take place on earth. Yet, on the horizon, where your vision must remain, is the light to lead you on.
You must never falter in the years that ensue. You must be stalwart, soldiers of truth, never wavering in thought or deed, but keeping final victory in view. I have inspired and taught you in this past year to be warriors who will not be degraded and will remain true to the light within. The நானே enemy. சொல்லிடுறேன். இப்போ அவர் நெருப்பு சட்டி வச்சு நிற்கிற போது முருகர் என்ன பேசினாருங்கிறது தான் அந்த புக்கில் இருக்கும். அதில் முருகர் சொல்கிறாரு, நீங்கள்லாம் வந்து பக்தர்கள் நினைக்காதீங்க, நீங்கள்லாம் என்னுடைய சோல்ஜர்ஸு, நோ யூ ஆர் ஆல் மை ஜென்ரல்ஸு. கலியுகம் முடிய போகுது கூடிய சீக்கிரம், 84 சொல்லியிருக்காரு. அப்போது உலகத்தில் எவ்வளோ சேஞ்சஸ் எல்லாம் வரும். யாரெல்லாம் என்னை நம்பிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லோரும் காப்பாற்றப்படுவீங்க. யாரெல்லாம் என்னை சீரியஸாக எடுத்துக்கலையோ அவங்களுக்கெல்லாம் அழிவு நிச்சயம். இப்படிலாம் நிறைய விஷயம் சொல்லியிருப்பார். அதனால் நீங்கள் க்ளீன் ஃபுட் சாப்பிடுங்க, என்ன நினைங்க, அண்ட் ஐ வில் பி ஆல்வேஸ் பை யுவர் சைட் ப்ரொடெக்டிங் யூ. எந்த ஒரு விஷயத்தை பார்த்து லெட் ட்ரபிள் நாட் ட்ரபிள் யூன்னுவார். எந்த ட்ரபிளும் உங்களை ட்ரபிள் பண்ணவே கூடாது. இதெல்லாம் ஒரு பூமி தாய் தன்னுடைய வடிவத்தை மாற்றி அமைத்து கொள்வதற்கான பிரயத்தனத்தில் ஏற்படக்கூடிய அதிர்வலைகள் தான். அப்படிலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சாப்டர். ஸ்கந்தா புக்கு நம்மக்கிட்ட இருக்குது, நீங்கள் படிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் அதில் முருகர் சொல்லியிருப்பார். அதில் ஒரு முக்கியமாக சொன்ன விஷயம், லாங் ஹிடன், ரொம்ப காலமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த ஒளி 1984 நாங்கள் வெளிப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 2 வரி மாத்திரம் படிங்க. The Western year 1984 is about to begin. March on, stop not. It is a crucial year, a harbinger of the darkness that is about to take place on earth. Yet on the horizon, where your vision must remain, is the light to lead you on. You must never falter in the years that ensue. ஓகே, நீண்ட காலமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த ஒளி 1984 வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற வார்த்தை சொல்வார். அப்போ எனக்கு ஞானம் கிடைச்சதும் 1984. ரெண்டுத்துக்கும் ஸ்ட்ரேஞ்ச் கோயின்சிடென்ஸ் இருக்குது. ஸோ லெட் அஸ் வெயிட் அண்ட் சி. மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு புரியாது. இங்கெல்லாம் சபரிமலைக்கு போயிட்டு சபரிமலைலேருந்து செங்கன்னூர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தாண்டி வரணும். அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் பேர் சிவபிரபாகர சித்த யோகி. 700 வருஷம் உயிரோடு இருந்தார். ரொம்ப பெரிய மகான். நான் 2-3 தடவை அவரை பார்த்துருக்குறேன். அண்டு தவம் பண்ணி அவருடைய உடம்பே இவ்வளோ தான் இருக்கும். ஒரு சோஃபாவில் அடங்கிடும் அந்த உடம்பு. அவர் எப்போ பாரு கண்ண முடியும்னு தியானத்தில் தான் இருப்பார், பேசலாம் மாட்டார். உனக்கு பவர் இருந்தால் நீ அவர்கிட்ட மைண்டில் கம்யூனிகேட் பண்ணலாம். அவரை பார்த்துக்கிற ஒரு கேரளா அம்மா இருக்காங்க, வயசானவங்க. அவங்களுக்கு அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொல்லுவார். இப்போ நான் போன போது அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் வருவீங்கன்னு சாமி சொல்லிவிட்டு உங்களுக்கு சப்பாத்தியும் அவியலும் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க, இருங்க அப்படின்னு எனக்கு சப்பாத்தி அவியல் கொடுத்தாங்க. அதில் சிக்னிஃபிகன்ட். சப்பாத்தின்னா கோதுமை, குரு பகவான். அவியல் சொன்னாக்கா சிவசங்கர் பாபாவுக்குள்ளே இருக்கிறது ஒரு பவர் கிடையாது, நிறைய பவர். அதனால் அவியலுங்கிற ஒரு டெக்னிக் அவர் யூஸ் பண்ணுறாரு. ஸோ one day Swamiji told me that I needed to build an ashrama for him. அவர் வந்து ஐயப்ப சாமியோட கலீக், சிவபிரபாகர சித்தியோகி. ஸோ புலிப்பாரான்ற இடத்துல ஐயப்ப சாமி சபரிமலையிலேருந்து வருவார். சபரிமலை கிட்ட தான் அந்த இடம். ஸோ 2 பேரும் உட்காந்து மீட்டிங் எல்லாம் போட்டுக்கிறாங்க. I told him, Swamiji, you know I am a poor school teacher and I don't have enough funds to build an ashrama. At that time, I was only getting rupees 400 as salary. ஒரு கேர்டேக்கர், ஒரு நாயர் மேனர் இருந்தார். ஒரு நாள் சாமி சொல்கிறாரு, நீ ஒரு கோயில் கட்டணும்ன்ட்டு. அவர் சொல்கிறாரு, நான் ஒரு ஸ்கூல் வாத்தியார், 400 ரூபாய் தான் என் சம்பளம், நான் எப்படி கோயிலெல்லாம் கட்ட முடியும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. At that time, I was living in my ancestral home that was below the Puliparan Mala. But with Swamiji's blessing, soon a home loan was sanctioned in my name and I was able to get some land at the top of Pulipara rock as Swamiji had wished. We finally managed to build a small ashrama on the top of the hill. You know, there is a history of Pulipara rock and why Swamiji insisted that his ashrama be on the top of it. As various books related to Lord Ayyappa say, Pulinayaka Swamiyar was the chief advisor of Lord Ayyappa.
And our Swamiji is the rebirth of Pulinayaka Swamiyar, who in his last birth stayed in Puliparan Mala. Lord Ayyappa used to visit Puliparan Mala and stay with Swamiyar. Similarly, when Swamiyar visited Pandalam Palace, the abode of Lord Ayyappa, he used to stay there. In those times, all this area up till Shabarimala was a thick forest. When Lord Ayyappa decided to move back to the heavenly abode, Pulinayaka Swamiyar also dissolved in Kailasham with him. But as the Shastras say, any body born on earth will have to attain death on the earth itself. So, Swamiyar was reborn on our earth as Prabhakara Yogi in 1263 AD as Prabhakara Siddha Yogi in Akavanur Mana in Chavara near Kaladi. It is then Swamiji revealed to me that he would attain Samadhi in this place. That is why he had chosen this place for the new ashrama and to live with me. Do you have any confirmation that Swamiji lived more than 723 years? Anil, the interviewer, asked. Nair, I am sure he lived more than 150 years, as one person named Unni, who is now 90 years, told me that Prabhakara Yogi was living in this village in his younger days when Unni was only 7 years old. And that time also Yogiji looked similar as he does now. So, don't play with yogis as your Kalikootukaran. Main confirmation... Kalikootukarana playmate. ஸோ மகான்களை நீ ஏதோ உங்களோட ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்காத, அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய நிலை அப்படின்னு அர்த்தம். Main confirmation about his age is given by the current generation of people living in Akavanur Mana, Chavara, near Thiruviranikulam temple. Swamiji visited Akavanur Mana in his last days. He told me that he was born and brought up in this place 700 years ago. People did not believe this claim of Swamiji. அக்காவனூர் மனான்றது ஒரு வீட்டோட பேர். சாமி அங்கே போயிட்டு இந்த வீட்டில் நான் 700 வருஷத்துக்கு முன்னால் இருந்தேன்னு சொல்கிறார். அவங்க நம்பலை. இப்போ அவர் சொல்கிறாரு, மேலே இந்த பரன் இருக்கு இல்லையா, அட்டக்கான்னு சொல்லுவோம், அதில் பாருங்கள் எங்கள் ஃபேமிலி ட்ரீயோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குங்கிறார். He told them that there is a takkad at the inner top தகுடு Uttaram of this mana. In that takkad, my name is written as the 10th child of the 12 siblings along with the names of my brothers and sisters. The family members of that mana searched for that takkad on the top of the roof and they found this takkad thereon, which were also written the Kolla Varsha 438 along with what Swamiji had said. Thus, Swamiji proved before the mana members that Swamiji was occupant of that place many years ago. Swamiji also mentioned that his time on earth will be complete the day that mana is demolished. And அக்காவனூர் மனை என்னைக்கு இடிக்கிறாங்களோ அன்றைக்கி இந்த உடம்பில் இருக்கிற என்னுடைய உயிர் பிரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அந்த வீட்டை இடித்தாங்க ரெனோவேஷனுக்கு, இவர் பாடியே விட்டுட்டார். அதே மாதிரி இவர் மேடாக பிஹேவ் பண்ணுவார். வேணும்னு யாரையாவது அவாய்ட் பண்ணோன்னா ஒரு மேட் மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணுவார். ஜனங்க வேறு மேடுன்னு நினச்சிக்குவாங்க. ஒரு தடவை வெள்ளத்தில் யாருமே போகிறதுக்கு இது பண்ணும்போது ஒரு சின்ன இலையை தண்ணியில் போட்டு அது மேலே உட்காந்துட்டு அவ்வளோ வெள்ளத்தில் தண்ணியில் மிதந்து அந்த கரைக்கு போனார் அப்படின்வாங்க. ஒரு வீட்டுக்கு போகிற போது செங்கன்னூரில் ஒரு பாயசம் பண்ணாங்க. அங்கே இருக்கிற டிவோட்டி, என் பாம்பேல என் பொண்ணு இருக்கா, அவளுக்கு பாயசம்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இவர் சிரிச்சுக்கிட்டே, ஒரு ஆளை எங்கூட அனுப்பு, உன் பொண்ணு வீடு எங்கே இருக்குது பாம்பேலன்னு எனக்கு தெரியணும், நான் கொடுத்துட்றேன் பாயசம்னு. ஸோ அந்த ஆளையும் கூட்டிட்டு ஒரு எதிரில் இருக்கிற சின்ன மலை மேலே ஏறிக்கிறாரு. அந்த பயங்கரம் இல்லையா கூட வந்தவன், அவன் என் கையை பிடிச்சிக்கோன்றாரு. ஆகாச மார்க்கத்தில் கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள பாம்பேயில் போய் இந்த செங்கன்னூரில் இருக்கிறவங்களுடைய பொண்ணு வீட்டில் சேர்ந்து பாயசம் கொடுக்குறாரு. இதெல்லாம் இந்த கலிகாலத்தில், ஐ எம் டாக்கிங் அபவுட் இந்த கலியுகத்தில் இதெல்லாம் நடக்குதுன்னா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். ஆன்மீகம் எவ்வளோ பெரிய பாஷை, எப்படியெல்லாம் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நான் அவரை பார்த்துருக்கேன், 3 தடவை பார்த்துருக்கேன். இப்போது அவர் இறந்த பின்னால் கூட அந்த இடத்துல ஒரு சின்ன கோயில் கட்டியிருக்காங்க. அண்டு வெள்ளைக்காரங்க நிறைய பேர் இப்போ அங்கே வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த ரஷ்யாவுக்கு எதிரில் சண்டை போட்டுன்னு இருக்கு, என்ன ஒரு இது
உக்ரைன். அவங்களுக்கெல்லாம் இவர் தரிசனம் கொடுத்துருக்காரு. நிறைய பேர் உக்ரைன்லேருந்து வந்து அங்கேயே தங்கியிருக்காங்க. அவங்க கோயிலை பெருக்கின்னு பூஜை பண்ணிக்கிட்டு உக்காண்ட்ருக்காங்க உக்ரைனில். ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது, நீங்கள் டிவியில் போய் பாருங்கள். அந்த இடம், சாமி எப்படி இருந்தார், அந்த உக்ரைன்காரங்க எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்க, எல்லாத்த பற்றியும் ஒரு டிவி டாக்குமெண்ட்ரி இருக்குது, கட்டாயம் பாருங்கள். ஃபுல்லாக சாமியெல்லாம் காட்டுவாங்க அதில். இப்போ நிறைய இந்த உலகம் பூரா எவ்வளவோ எந்தரோ மகானுபாவலும் அந்தரிக்கு நான் வந்தளவுன்னு தியாகராஜர், எவ்வளவோ மகான்கள் இருக்காங்க. மக்களுக்கு புரியறதில்லை இதெல்லாம். இப்போ நான் நிறைய அலைஞ்சதுனால எனக்கு தெரியும். நான் ஒரு தடவை திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் மலைக்கு மேலே கல்யாண தீர்த்தம்ன்ற ஒரு இடம், அகஸ்தியருக்கு சிவபெருமான் கல்யாண கோலத்தில் தரிசனம் கொடுத்த இடம், அங்கே உட்காந்துருந்தேன். அங்கே ஒரு சாமியார் வந்தார். அவர் பேர் சாக்கடை சித்தர். அது ஒரு விதமான உபாசனை. அவங்க சாக்கடையில் தான் படுத்துக்குவாங்க, சாக்கடை தண்ணி தான் குடிப்பாங்க. அந்த மாதிரி பூமாதேவியினுடைய அனுகிரகம் இருந்தால் தான் அவங்களால பண்ண முடியும். அந்த மாதிரி அவர் பேரே சாக்கடை சித்தர் தான். அவர் நாங்கள் தியானம் பண்ணிகிட்டு இருக்கிற போது வந்தார். வந்துட்டு எனக்கு ஒரு லெட்டர் எழுதினார். அதுக்கப்புறம் என் அட்ரஸ்க்கு சாக்கடை சித்தர் இருக்கு. சாக்கடை சாமி என்றும் சாக்கடை சித்தர் என்றும் சொல்லப்படும் சாமியை நான் முதல் கல்யாண தீர்த்தத்தில் பார்த்தேன். நான் கல்யாண தீர்த்த சிவனிடத்தில் தியானித்திருந்த போது அவர் தாமாக என்னிடம் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் விபூதி பிரசாதம் தந்தார். அந்நாட்களில் நான் விரதத்தில் இருந்திருப்பேன் என எண்ணம். இவர் 12 ஆண்டுகள் சாக்கடையில் கிடந்து மண்ணை தின்று ஜக்கம்மா அருள் பெற்றார் என மற்றவர்கள் சொல்லி கேள்விப்பட்டேன். அந்நாட்களில் இவர் கை காட்டி பஸ்ஸை நிற்காமல் போனால் ரோடோரத்து மண்ணை எடுத்து இவர் சபித்தால் அதற்கு பின் பஸ்ஸே நகராது எனவும், டிரைவர் இவரிடம் மன்னிப்பு கேட்டு இவரை பஸ்ஸில் ஏற்றியதும் மறுபடி நகரும் எனவும் கேள்விப்பட்டிருந்தேன். மற்றும் ஒரு முறை பெங்களூர் அன்பர்கள் வக்கீல் சத்யநாராயணா, நாராயணன், மகேந்திரகுமார் இவர்கள் எல்லாம் இருக்கையில் கல்யாண தீர்த்தத்தில் மண், வாழைப்பழம், சாதம் பிசைந்து தின்று அதை பிரசாதமாக சுற்றி நின்றவர்களுக்கு தந்ததை நேரில் பார்த்திருக்கிறேன். கருப்பாக ஒல்லியான தேகம், ஒளிவிடும் கண்கள், காவி அல்லது இளம் சிவப்பில் துறவாடை, தாடி, இதுவே இவரது தோற்றம். 40 வயது இருக்கக்கூடும். பொதுவாக க்ஷேத்ராடனம் செய்யா நாட்களில் குற்றாலம் செண்பகாதேவி கோவில் அருகே ஆசிரமத்தில் இருப்பாராம். கல்யாண தீர்த்தத்தில் முதன்முறை என்னை சந்தித்த பின் எனது சென்னை முகவரிக்கு அவராகவே ஒரு கடிதம் எழுதினார். அக்கடிதத்தில் அவரது வழிபடு தெய்வமான கன்னி ஈஸ்வரி அனுகிரகத்தால் எனக்கு கடிதம் எழுதுவதாக குறிப்பிட்டு பிரசாதம் அனுப்பினார். அதற்கு பின் பழனியிலிருந்து மற்றொரு கடிதம் சிமிலர் சென்டிமெண்ட்ஸ் கொண்டது எழுதினார். இந்த சந்திப்புகளுக்கு பின் இதுவரை நான் அவரை மறுபடி சந்திக்கவில்லை. அப்படி சாக்கடை சாமியார் எனக்கு முதல் எழுதிய கடிதம் இது. ஐயப்பன் துணை, விநாயக மூர்த்தி துணை, சிவசங்கருக்கு அனுகிரகம் இருக்கிறது. உலக விஷயம் தெரிந்தவர், நன்மை துன்மை அறியும் சக்தி உள்ளவர், ஃபியூச்சர் பவர் இருக்கிறது, மனோன்மணி சிந்தனை உள்ளவர். தமிழ் மொழினா அம்பல், மனோன்மணி கிரகத்தில் இருக்கிறதுனால அவர் பேரு மனோன்மணி. தமிழ் மொழியை பற்றி, சமஸ்கிருதத்தை பற்றி விஷயம் தெரிந்தவர், தவயோகி பற்றி ஆத்மா சக்தி பெற்றவர், குருவாக்கு பெற்றவர், அறியும் சக்தி உள்ளவர், பூமி பற்றி தன்னை மீறின ஃபியூச்சர் பவர் உள்ளவர், எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் பற்றி சிந்திக்கும் திறன் உள்ளவர், தவ ரிஷி. கன்னி ஈஸ்வரி அனுகிரகத்தினால் உனக்கு கடிதம் எழுதுகிறேன். உன்னிடம் சங்கர நாராயண மும்மூர்த்தி குடியிருக்கிறார். நாராயணன் குடியிருந்து அனுகிரகம் கிடைக்கிறது. இன்றிலிருந்து தொழில் விருத்தி கிடைக்கும், செல்வங்கள் கிடைக்கும், வாகனங்கள் வாங்க வேண்டிய நேரம், பேரும் புகழும் உள்ளவன். பகவானே உனக்கு அனுகிரகம் செய்கிறார். உனக்கு பகவான் அனுகிரகத்தால் தபால் எழுதுகிறேன். நீங்கள் நல்லா இருக்க ஆசிர்வாதம் பண்ணுகிறேன். நல்ல காரியங்கள் நடக்கும். நல்வாழ்வு வாழ தவம் செய்கிறேன். இதெல்லாம் அவர் எழுதின லெட்ரு. இப்படி எவ்வளோ மகான்களை நாமளும் காடில் மூணில் எங்கே போனாலும் சந்திப்போம். ஏன்னா இப்போ நீங்கள் பெங்களூர் போகிறேன்னு வையேன், இதே ரூட்டு வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி இந்த ரூட்டில் போகிறேனாக்கா
பெங்களூருக்கு போயின்னு இருக்கிற மற்றவங்களையும் நீ பார்ப்பில்ல, அந்த மாதிரி ஆன்மீகத்தில் கடவுளை நோக்கி யாரெல்லாம் பயணம் படுறாங்களோ அவங்க அதே பயணத்தில் இருக்கிற மற்றவங்களையும் சந்திப்பாங்க. அது மாதிரி நிறைய மகான்களை பார்க்கிற வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது. எத்தனையோ விதமான மகான்களை பார்த்துருக்கேன், விதவிதமான மகான்களை பார்த்துருக்கேன். அதில் இவர் ஒருத்தர் சாக்கடை சித்தன், அதுக்கப்புறம் அவரை நான் பார்க்கல. இன்னும் நிறைய மகான்கள், சாதாரண இல்லை. ஒரு ஆள் அலக்குன்னு பேர், அவரே சக்தி ஃபார்ம் ஆஃப் முருகன் தான். சக்தி முருகனுக்கு பல வடிவங்கள் இருக்குது, அதில் சக்தி பாவத்தில் இருக்கிற ஒரு முருகன் தான் அவரே, அலக் சித்தர்னு. அவர் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் வந்தவர். யார்கிட்டையும் பேர்லாம் சொல்ல மாட்டார். அலக்குனாக்கா அனானிமஸ் அப்படின்ற மீனிங். அது பேர்லாம் யாருக்கும் அவர் சொன்னதே கிடையாது. ஒரு ஜில்பா தலை வச்சுருப்பார், சக்கச்சவேன்னு இருப்பார், ஒரு சின்ன கண்ணாடி போட்டிருப்பார், ஒரு கட் பனியன் போட்டிருப்பார், துண்டு இடுப்பு வரைக்கும் தான் கட்டியிருப்பார், வேறு ஒன்றுமே இருக்காது. திருவண்ணாமலையில் ஒரு நாள் அவர் என்னை பார்த்துட்டு, சேஷாதிரி சுவாமி ஆசிரமத்தில் அவர் ஒரு கட்டில் படுத்துக்கினார், நான் ஒரு கட்டில் படுத்துக்கினேன். அதுக்கப்புறம் போகலான்னு கூட்டின்னு போனார். அங்கே ஒரு பெரிய சாமியார் நிறைய அவருடைய அழுக்கு பின்னி பெட்ஷீட்னுவாங்க இல்லையா, அதெல்லாம் துவைச்சின்னு உட்காந்துருக்கார் அந்த ரமணாசிரமத்துக்கு எதிரில் இருக்கிற ஒரு பாண்டில். அவரை கூட்டின்னு வந்தார். ஸோ அவங்க 2 பேரும் எதிர்கட்டில், நான் இந்த கட்டில். அப்போ அவங்க 2 பேரும் அதாவது எனக்கு சொல்லிகிட்டே வராங்க. பராசர ரிஷி நாடின்னு ஒன்று இருக்குது இங்கே பண்டல வெங்கட்ட நாயுடு ஸ்ட்ரீட்டில். நடராஜ் சர்மான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஐன்ஸ்டீனுடைய ஜூனியராக இருந்தவர் ரிசர்ச்சில். அந்த ஓலையில் வருது, இந்த மாதிரி சக்தி வடிவமான சண்முகநாதனது அருங்கரகம் உனக்கு வச்சு கிடச்சிது. அதுக்கப்புறம் மகத் யோகி தரிசனம்னா பெரிய யோகி அவர் உனக்கு மோட்சாப்த வித்தையின் ரகசியத்தை புறப்படுத்தினார் அப்படின்னார். மோட்சம்னா என்னன்ற பற்றி உனக்கு சொன்னார் அப்படின்னு வரும். இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் வந்துச்சு. அதோட கோடிசாமி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட நான் அலெக்ஸ் சித்தர் 2 பேரும் போயிருந்தோம். நிறைய பேர்கிட்ட போயிருக்கோம் நாங்கள் 2 பேரும். அண்டு இங்கே திருவண்ணாமலையிலேருந்து அவலூர்பேட்டைன்னு ஒரு இடங்குது, அங்கே மங்களம் சாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் திருவண்ணாமலை மலை சுற்ற போகிற போது அவருக்கு ஏதோ ஒரு அருள் கிடச்சி தின மேல் உட்காந்துட்டார். விவசாயி, கல்யாணம் ஆகி 2 பசங்க இருந்தாங்க அவருக்கு. 3 ஜடை இருக்கும், இங்கேருந்து அது வரைக்கும் ஒரு ஜடை, இங்கே ஒரு ஜடை, இந்த மாதிரி 3 ஜடை, ஒரு 10-15 அடி இருக்கும் ஒவ்வொரு ஜடையும். தினமேலே தான் உட்காந்துப்பார். 1க்கு போக மாட்டார், 2க்கு போக மாட்டார், சாப்பிட மாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார். ஈவன் டீ காஃபி கூட குடிக்க மாட்டார், அப்படியே உட்காந்துட்டார். ஸோ இவர் தான் என்னை அங்கே கூப்பிட்டு போனார், அந்த மங்களம் சாமிக்கிட்ட இவர் தான் கூப்பிட்டு போனார். அவர் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். யாராவது போவாங்க, போனோடனே சாமி கிணறு வெட்டினேன் தண்ணி வரல அப்படின்னுவாங்க. அவர் மங்களம் சாமி கிராமத்து பாஷையில் போ தேங்காய் குலுங்குது, இளநீ வரும் குடிச்சிக்கோ அப்படின்னு வரும். இன்னொரு சாமி துட்டு இல்லை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னா மல்லிப்பூ பூத்து குலுங்குது பண்டிகையில் வச்சுன்னு குலுக்கு அப்படின்னு. இதெல்லாம் அவர் பேசுகிற பாஷை. அவர் பேசுகிற பாஷை இப்போ ஒரு உயிரோடு இல்லை. நானும் எல்லாரும் சித்தரும் போனோம். உனக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. நான் ரொம்ப தெனாவட்டு பிடிச்சேன், யாருக்கிட்டையுமே எதுவுமே கேட்டதே இல்லை. கடவுளுங்களை பார்த்தாவே ஒன்றுமே கேட்காத ஆள், இன்னும் மகான்கள்கிட்ட என்ன கேட்டுருப்போம். நான் சொன்னேன் எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னேன். அங்கே போய் உக்காரு அப்படின்னாரு. ஸோ இதே மாதிரி ரொம்ப நேரம் ஆச்சு வாடினார். போனார், நீ சிவயோகம் கேட்டேன், உன் நெஞ்சத்தில் பஞ்சாமிரத்தை தடவி விட்டுக்கிறேன், போய் நக்கி நக்கி தூணு அப்படின்னாரு. யூ வாண்டட் த பிளெஸ்ஸிங் ஆஃப் சிவா. உன் நெஞ்சத்தில் பஞ்சாமிரத்தை தடவி விட்டுருக்கேன்னா சிவனுடைய அருள்னு அர்த்தம். அதை தடவி விட்டுருக்கேன், போய் நக்கி நக்கி தூணுன்னா என்ஜாய் தேட் அப்படின்னு அர்த்தம். உதாரணம், அவர்கிட்ட வேதபுரின்னு ஒரு தமிழ் கவிஞர் போனார். எங்கிட்ட என்ன ஆகுது, நான் கிராமத்துக்காரன், மெட்ராஸுக்கு போ, அவரை பற்றி ஏது அப்படின்னு. அந்த வேதபுரி என்கிட்ட வந்தார். மண்ணடியில் இருக்கிற போது என்னை பற்றி கவிதையெல்லாம் எழுதி ஒரு புக்கெல்லாம் கூட போட்டோம் அந்த காலத்தில். இது அலெக்ஸ் சித்தர், நான் 2 பேரும் கோடிசாமிகிட்ட போகிறோம். நான் 3 பேர் தான் இருக்கோம், வேறு யாருமே இல்லை அந்த நேரத்தில். ஸோ கோடிசாமி இப்படி உட்காந்துருப்பார் சேரில், 2 காலம் ஒரு இது ஸ்டூல் மேலே போட்டுப்பார். நான் இங்கே உட்காந்துருக்கேன், அவர் இங்கே உட்காந்துருக்கோம். அப்போது அலெக்ஸ் சித்தர் நிறைய டவுட் அவருக்கு. அவர் கையில் 2 புக் இருக்குது. ஒன்று காஸ்பெல் ஆஃப் ராமகிருஷ்ணா, இன்னும் கபீர்தாசருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, 2 இங்கிலீஷ் புக். இவர் ஒரு கேள்வி கேட்குறார் அலெக்ஸ் சித்தர். சாமி என்ன பண்ணுவார், அவர் கையில் இருக்கிற அந்த 2 புக்கில் ஒரு புக்கை பிடுங்கி அப்படின்னு
அவர் என்ன கேள்வி கேட்குறாரோ அதுக்கான பதில் அந்த 2 புக்கில் இருந்தே அவருக்கு ரேண்டமாக பேஜாகவும் கொடுத்துனே வர்றார். 1 மணி நேரம் இவங்க 2 பேர் இப்படியே பேசிக்கிறாங்க. எல்லாம் ஆச்சு. அப்போ அவர் கேட்குறாரு, சுவாமி வாட் இஸ் மை ரோல் அப்படின்னு. அலெக்ஸ் சித்தாருடைய ரோல் என்னான்னு அவர் கோடிசாமி கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறார், நீங்கள்லாம் ரிஷிகோல் சித்தர்கள் யார் அவங்கெல்லாம் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் இந்த மாதிரிலாம் வர்றாங்க இல்லையா, ராமர் வந்தபோது அந்த மாதிரி, நீங்கள்லாம் ரிஷிகோல் சித்தர்கள், தாத்தா கைலாசம், தாத்தா தான் மகாவிஷ்ணு, நீங்கள்லாம் தாத்தாக்கு சப்போர்ட் அப்படின்னாரு. இவர் மகாவிஷ்ணு. எப்படி ஒரு ராமர் வந்தபோது அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அகஸ்தியர் இவங்கெல்லாம் வந்தாங்க, பரத்வாஜர், அந்த மாதிரி நீங்கள்லாம் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக உலகத்தில் வந்திருக்குறீங்க அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொன்னார். இப்படி எவ்வளோ அனுபவங்கள், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை அனுபவங்கள். ஒரு தடவை நான் 48 நாள் விரதம் இருந்தேன். திருவண்ணாமலை ஒன்றுமே சாப்பிட மாட்டேன். சிவகாசி நாடார் மென்ஷன் இருக்குது, அது மாடியில் 5 ரூபா கொடுத்துட்டு ஒரு பாய் வாங்கின்னு படுத்துக்குவேன். காலையில் 6 மணிக்கு நேராக அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்துடுவேன். அண்டு போய் அந்த அண்ணாமலையாருக்கு நேர் எதிரில் ஒரு கதவு இருக்கேன் இல்லையா, அந்த தான் லெஃப்டில் உட்காந்துருப்பேன். எனக்கு அவருக்கும் 10 அடி கூட டிஃப்ரென்ஸ் இருக்காங்க. இந்த கோயிலில் யாருமே இருக்க மாட்டாங்க. நான் அண்ணாமலையார் ஐயன் தான் பெரிய விஷயம். இப்படி ரொம்ப நாள் நான் திருவண்ணாமலையில் இருந்திருக்கேன். அந்த அந்த கோயிலுக்கும் எனக்கும் உள்ள கனெக்ஷன் நிறைய இருக்குது. அப்போ நான் காலையில் 6 மணிக்கு போயிடுவேன், 12 வரைக்கும் கோயிலில் உட்காந்துருப்பேன். நட சாத்துவாங்க, விசிறி சாமியார்கிட்ட வந்து உட்காந்துன்னு இருப்பேன், கால் பிடிச்சி விடுவேன், விசிறின்னு இருப்பேன். திருப்பியும் ஒரு 4 மணிக்கு மலை சுற்றிட்டு, டெய்லி மலை சுற்றுவேன். 48 நாள், ஒரு நாளைக்கு 2 தடவை சுற்றிருப்பேன். திருப்பியும் கோயிலுக்குள்ளே போயிடுவேன். பள்ளி அறை சேவை முடிஞ்சு 9 மணிக்கு அந்த பால் ஒரு ட்ராப் குடிச்சிட்டு வந்து நாடார் மனுஷன் படுத்துக்குவேன். இப்படி 48 நாள் இருந்தேன். 48வது நாள் ரமணனுக்கு அருள் கிடைச்ச அந்த பாதாள லிங்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு வெளியே உட்காந்துன்னு தியானம் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு எதிரில் ஒரு பிள்ளையார் அது இருக்கும், கம்பத்தெளியனார் சந்நிதி எல்லாம் இருக்கும். விசி சாமியார் வந்தார். என்னை கைப்பிடிச்சின்னு நேராக அண்ணாமலையார்கிட்டையும் உண்ணாமலைக்கிட்டையும் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு திரும்பியும் அந்த இடத்துக்கு வந்தார். எல்லா லைட்டும் ஆஃப் ஆச்சு. ஆகாசில் ஒரு ஜோதி மாதிரி சொன்ன, இந்த கரண்ட்டை பற்றி கவலைப்படாத, அதை பாரு அப்படின்னாரு. லைட்டெல்லாம் வாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 48 நாள் நான் விரதம் சொன்னேன் இல்லையா, ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் பசும்பால் தவிர வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன். இப்போது ஒரு ஆள் வரான், சாமி இது ரசம் சாதம் ஸ்வீட்டுக்காரன் கொண்டாந்துருக்கேன் அப்படின்றான். இப்போ சொல்கிறார், சிவசங்கரா, மை ஃபாதர் வாண்ட்ஸ் யூ டு பிரேக் யுவர் ஃபாஸ்ட், சி ஏ சென்ட் ஸ்வீட் காரம் அப்படின்றார். அப்போ ஒரு 7 வயசான பொம்பளை வரா, சாமி ரசம் சாதம் சாப்பிட்றியா அப்படின்னு, கொடுமா அப்படின்னு அவருடைய திருவோட்டில் ரசம் சாதம் வாங்கி என்னை எதிரில் உட்கார சொல்லி அந்த சாத்தை என் கையில் இப்படி வச்சுன்னே வர, இப்படி சாப்பிட்டுன்னாரு. அப்புறம் அந்த திருவோட்டில் கையை கழுவிட்டு என் கையில் ஊற்றி குடின்னாரு. ஒரு மகான் தன்னுடைய பவரை கொடுக்குற போது கை கழுவுறதுன்னு பேர். நார்மலாக மகான்கள் கை கழுவ மாட்டாங்க, சும்மா இப்படி தொட்டுக்குவாங்க, அவ்வளோதான். கை கழுவக்கூடாது. கை கழுவுறதுன்ற ஒரு வார்த்தை கிராமத்தில் கேள்விப்பட்டு. அப்போ என்ன, அவர் ஒரு 40-45 வருஷம் கஞ்சங்காட்லேயும் திருவண்ணாமலை சுடுகாட்லேயும் உட்காந்து சேர்த்த தவத்தை எனக்கு கொடுக்கறதுக்காக அண்ணாமலையாருடைய உத்தரவு வந்துச்சு. அதனால் 48 நாள் விரதம் இருந்து நமக்கு அந்த அருள் கிடைக்குது, அந்த இதெல்லாம். அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. நாங்கள்லாம் எந்த அளவுக்கு அந்த அருளை வாங்கினவங்க பழகினவங்க, இதெல்லாம் வந்து ஐ ஹவ் மூட் வித் ஹிம் வெரி க்ளோஸ் குவார்ட்டர்ஸ் ஃபார் இயர்ஸ் டுகெதர். விளையாட்டு கிடையாது, அவ்வளோ க்ளோஸாக மூவ் பண்ணியிருக்கோம். ஒரு நேரத்தில் அவர் பூட்டிங்கன்னு வருவார், நான் அவர் கூடயே போவேன். எங்கேயாவது போவார், ஏதாவது ஒரு குழாய்கிட்ட அவர் கால் கழுவி விடுவேன். இந்த மாதிரி பல அனுபவங்கள், அதாவது கண்டினியூஸ் அனுபவங்கள் இருக்கும். ஒரு தடவை, முதல் தடவை 1984 நான் வந்து ராம் சரத்குமார் சாமிக்கிட்ட போகிறேன். இப்போ சாமி என்ன பண்ணார், நடுவில் நின்றுக்கிட்டு, சிவசங்கரா என் பேர் நான் தான் சொன்னார், யூ மேக் 1 பிரதர்ஷனம் ஆஃப் மீ அப்படின்னாரு. நான் 3 சுற்றினேன். ஐ ஆஸ்க் யூ டு மேக் ஒன்லி 1 பிரதர்ஷனம் அப்படின்னாரு. சுவாமி ஐ ஹவ் ஸோ மச் சென்ஸ். மை சன் ஐ டெல் யூ யூ நோ சென்ஸ் அப்படின்னாரு. என் மகனே நான் உனக்கு சொல்கிறேன், உங்கள்கிட்ட எந்த பாவம் கிடையாது. யூ சி தேர், அவருக்கு எதிரில் உட்காரணும். யூ நோ த ஸ்டோரி ஆஃப் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்னா.
நமக்கு தெரிஞ்சாலையும் சும்மா இருக்கணும். அதுதான் மகான்கள் எது சொல்ல வராங்க. சுந்தரர் கதையெல்லாம் சொல்கிறார். சுந்தரர் கைலாசத்தில் இருந்தார். அங்கே அனந்தனை சுனந்தனன்னு 2 பார்வதியோட செர்வன்ட் மைட்ஸ் செடி பெண்கள், அவங்கள பார்த்து இவருக்கு ஒரு லவ் மூடு வருது. அப்போ சாமி சொல்கிறாரு, எப்போ லவ் வந்துச்சோ என்ஜாய் பண்ணிவிடு, பெண்டிங் வைக்கக்கூடாது, பூமிக்கு போய் போகிற அப்படின்னு. ஒரு ஐயோ உன்னை விட்டு இப்படி போகிறது, நான் தக்க தருணத்தில் உன்னை தடுத்தாட்கொள்வேங்கிறார். இவர் நரசிங்க முனையாரையார் அப்படிங்கிற ஒரு ராஜாவினால் வளர்க்கப்படுறார். ஒரு பிராமணன் குடும்பத்தில் பிறக்கிறாரு. ஆனால் அந்த ராஜாவுக்கு இந்த குழந்தையை பிடிச்சி நான் வளர்த்துக்கிறேன்னு வச்சுருக்கான். இவருக்கு கல்யாணம் நடக்குது திருவெண்ணைநல்லூரில். அந்த நேரத்தில் வந்து சிவபெருமான் ஒரு வயசான கிழவனாக வர்றார். நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ வந்து உன் குலமும் நீயும் எல்லாம் எனக்கு அடிமைன்னு உங்கள் தாத்தா எழுதி கொடுத்து ஓலகத்து பாரு அப்படிங்கிறார். எங்கே குடுன்னு பார்த்துட்டு கிச்சு போட்டுறாரு. நீ ஃப்ராடுன்னு எனக்கு தெரியுண்டா, அதனால் நான் ஒரிஜினல் இடுப்பில் வச்சுன்னுக்கிறேன்னு. பஞ்சாயத்துக்காரங்கிட்ட காட்டுவார், ஆமாம் உங்கள் தாத்தா கையெழுத்து தான் அப்படின்னும். உடனே கல்யாணம் நினைப்புது. இவருக்கு எப்படிக்கும் சிவன் வந்து என் பின்னால் இவரெல்லாம் திட்டாரு, பைத்தியக்காரான்ட்டு, பித்தா அப்படின்னு. அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு, திருவெண்ணைநல்லூர் கோயில் தானே, அதுக்குள்ளே போயிட்டு சிவன் மறைஞ்சிறார். பித்தா என்று எம்மை சொத்தமிழால் பாடுக அப்படின்னார். அப்போ தான் இந்த பித்தா பிறை சூடி பெம்மானி அருளால பாட்டு 2 வரி. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை. ஓகே, இந்த பாட்டை பாடுறாரு. அதுக்கப்புறம் எல்லா சிவன் கோயிலுக்கும் போய் பாடுறாரு. திருவாரூரில் போகிறபோது அங்கே சங்கிலி நாச்சியார், அந்த கைலாசத்துலேருந்து ஒரு பொண்ணு அங்கே பிறந்திருக்கா, அவளை கட்டிக்கிறார். அப்படியே வர்றபோது திருவொத்தியூர் பக்கத்தில் ஞாயிறுன்னு ஒரு கிராமங்குது, அங்கே பறவை நாச்சியார் பிறந்திருக்கா, அவளை கட்டிக்கிறாரு. அவர் சொல்கிறா, நீ முதல் பொண்டாட்டி வீட்டுக்கு போவிடுவ, சத்தியம் பண்ணி கொடு, இந்த எல்லையை தாண்ட மாட்டேன்னு. இவர் அந்த மூடில் சரின்னுறாரு. அப்புறம் தாண்டாரு, கண்ணு போயிடுது. ஸோ தடுமாறி திருமல்லி வாயில் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற மாசிலாமணி புரீஸ்வரரை பார்த்து, நீ ருளீரா அப்படின்றார். நீ இருக்கியாயா சாமி அப்படின்னு. அப்போ கிண்டெல்லாம் சிவன் சொல்கிறார், ஆமலும் நீ வீர் போவீர் அப்படிங்கிறார். அங்கேருந்து தடுமாறி காஞ்சிபுரத்துக்கு வந்து கம்பன் எம்மானு பாடி ஆம் கண் பெற்ற வாரேன்னு ஒரு கண்ணு வரும். திருவாரூரில் போய் 2வது கண் வரும். விருதாச்சலத்தில் தங்க செங்கல் கொடுப்பாரு. பசின்னு சொன்னாக்கா, சாமி இருறா மடப்பள்ளி சாப்பாடு நல்லா இருக்காதுன்னு அவரே 5 வீட்டில் போய் பிச்சை எடுத்து வந்து நல்ல சாப்பாடு கொடுப்பாரு. அது மாதிரி கையில் 6 தோழமை அப்படின்வாங்க. சிவனுக்கும் சுந்தரருக்கும் இருந்த தோழமை, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு அர்த்தம். வேலைலாம் ஆகிப்போது. அந்த கதையெல்லாம் நான் சொல்ல, அவர் சொன்னார் எனக்கு. ஒரு இது யானை அனுப்பிச்சு, இதில் நீ வந்துரு, நீ வந்த வேலை ஆயிடுச்சின்னு சொல்லி கைலாசத்துக்கு இவர் போகிறாரு. அவர் கூட சேரமான் பெருமாள் நாயனார் குதிரையில் போகிறாரு. அவையார் பிள்ளையார் தூக்கி அடிக்கிறாரு. 3 பேரும் கைலாசத்து கேட்டில் போய் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. எல்லாம் கண்டெம்பரரிஸ் அந்த காலத்தில். இந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டு சிவசங்கரா, யூனோ யுவர் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்னார். நீ தான் சுந்தரமூர்த்தி நாயனார், நான் வேறு இல்லை, நீ வேறு இல்லை. ஏன்னா எப்பயுமே அழுக்கா புலித்தோலை அரைக்க அசைத்து பொன்னார் மேனிலாம் சுற்றி இருக்கிற ஆளுக்கு ஒரு நாளுக்கு அலங்காரமாக பண்ணுறாங்க கல்யாண கோலத்தில். அவர் நம்ம எப்படி இருக்கோன்னு அந்த இருக்கிற மானசரோவில் எட்டி பார்க்குறாரு. இவருக்கே ரொம்ப பிடிச்சி போகுது. சுந்தரா வா அப்படிங்கிறார். ஹேண்ட்ஸம் கம் அவுட் அப்படிங்கிறார். இப்போ சிவனுடைய நிழல் அந்த தண்ணியிலேருந்து வருது, அதுதான் சுந்தரர். சிவன் விஷத்தை குடித்த போது இவர் ஆலகால விஷத்தை பிடிக்கிறார். அதனால் அவர் பேர் ஆளால சுந்தரர். அவர் சிவன்கிட்ட பெரிய பதவியில் இருக்கார். இந்த ஆசைக்காக உலகத்தில் வந்தார். திருப்பியும் அங்கே போய் சேர்ந்துட்டார். இந்த கதையெல்லாம் சொன்னார். சொல்லிட்டு சிவசங்கரா, இவர் சுந்தரமூர்த்தி நாயனார், கடவுள் உன்னை தடுத்தாட்கொள்ள வேண்டிய நேரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, தட் இஸ் திஸ் மூமெண்ட் அப்படின்னாரு. இந்த நேரம் உன்னை மறுபடியும் கடவுள் தடுத்தாட்கொள்கிறார் அப்படின்னு. அதுக்கப்புறம் யுவர் ஆதிசங்கராச்சாரியா, யுவர் சாண்டிங் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் அண்ட் நவ் யூ பிகம் கோவிந்தா யுவர் செல்ஃப். பஜகோவிந்தம் சொன்ன ஆதிசங்கர் நீ தான், நீ கோவிந்தா கோவிந்தா, இப்போ நீயே கோவிந்தன் ஆகிட்ட. கீப் சாண்டிங் மை ஃபாதர்ஸ் நேம் அண்ட் டூ மை ஃபாதர்ஸ் ஒர்க் ஆல் த டைம் அப்படின்னு. இதெல்லாம் நடந்து நீ எவ்வளோ அனுபவங்கள், எப்படிப்பட்ட அனுபவங்களெல்லாம் நமக்கு மகான்களிடத்தில் கிடச்சிருக்கு. ஸோ என்றைக்கானா ஒரு
கொடுப்பினை வருகிற போது தான் இதெல்லாம் கிடைக்கும், சும்மா ஒன்றும் கிடச்சிடாது. ரொம்ப பெரிய நிலைகள் இருக்குது ஆன்மீகத்தில். அண்ட் டைம் வில் கம் சூன் when real Mahans will be respected and all these Veshadarigals will all go fat. Just wait and see. சங்கரனின் கண்களையே சந்தித்திரு, பல சங்கதிகள் கூறும் அதை சிந்தித்திரு. தெய்வம் உன்னை தேடி வரும் தனித்திரு, உன் தேவையெல்லாம் பெற்றிடவே விழித்திரு. சிவசங்கரனின் கண்களையே சந்தித்திரு, பல சங்கதிகள் கூறும் அதை சிந்தித்திரு. நெஞ்சில் ஞான தாகம் கொண்டு பசித்திரு, நேரமெல்லாம் இவன் நாமும் பஜித்திரு. வஞ்சமில்லா உன் அன்பை கொடுத்திரு, நல்வாழ்வு உன்னை தேடி வரும் பொறுத்திரு. சிவசங்கரனின் கண்களையே சந்தித்திரு, பல சங்கதிகள் கூறும் அதை சிந்தித்திரு. शङ्करं शिवशङ्करं 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 शङ्करं शिवशङ्करम्. ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे, आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे. ओम जय शिव शंकर रे. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மை ஆழ்த்தும் அற்புத அருள் ஜோதி, சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.